பண்ணுவான் ஸ்ரீ குருநாதர். நீங்க யாரு, பேரு, ஊரு எல்லாத்தையும் முதல்ல சொல்லுங்க. எந்த ஊர் பாட்டி? விட்டலூர். விட்டலூர் பாட்டியா? ஆமா. இன்னொரு விட்டலூர் பாட்டி இருந்தாங்க. ஆமா 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 ஆமா. வாலாம்பா உங்களுக்கு உறவா? ஆமா ஆமா, பக்கத்து வாலாம்பான்னு விட்டு அவள் அம்மா பொண்ணும் அப்படியே தான். ரொம்ப ருதுவாரத்துக்கு முன்னாடியே வீணை போயிட்டா. ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த விதுவத்வரம் வந்துட்டு. அவள் வந்து எப்போதும் பெருவாளோட அவள் பெருவா வந்து கும்போணத்தில் நிறைய நாள் கேம்ப் இருந்தா. உங்கள் பேரை சொல்லுங்க. என் பேரை சொல்லணுமா? என் பேர் நான் அசிக்காடு. எங்கள் பூர்வீகம் அசிக்காடு அனந்தாயர். அனந்தாயர் பொண்ணு பாகிரதி, 3வது பொண்ணு. மொதல் பொண்ணு ஜானகின்னு பேர். அவளுக்கு வந்து கொஞ்சம் சங்காதோஷ் மாதிரி இருந்தது. சங்காதோஷ் மாதிரி இருந்தபோது வந்து வைத்தியங்கள்லாம் பார்த்தது ஒன்றும் சரியாக இல்லை. அப்புறம் வந்து பெரியவா திருடமுதூரில் இருந்தாள். திருடமுதூரில் இருந்தவனையும் எங்கள் அப்பா என்ன பண்ணினா, இப்போ நம்ம பெரியவாளில் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு இங்கேருந்து அவள் எங்கள் அக்கா வயசுண்டு நிறையா வயசுன்னு போனேன். போனபோது அங்கே போனதும் ஒரே திருக்க கொதிக்க ஆரம்பிச்சு சினிமா விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எதுவும் ஒரே சத்தம் போடுறதும் ஹா ஹூன்னு கத்துறது மாரி இருந்தது. இது மாதிரி இருந்ததையும் பெரியவா வந்து பார்த்தா. பெரியவா பார்த்துட்டு கொஞ்சம் தேர்சத்தை தெளித்தான். தெளிச்சு சமாதானம் ஆகிடுது. சமாதானமாகி அந்த பெரியவாளுக்கு என்ன வயசு இருக்கும்? பெரியவாளுக்கு 40 வயசு. 40 வயசு. 40 வயசு. 40 வயசு. 40 வயசு. 40. ஞாபகம் இருக்கா? அந்த வயசுல பார்த்தது ஞாபகம் இருக்கா? நான் பாவாடை சட்டை போட்டுன்னு இருந்தேன். நீங்க பாவாடை இப்போ நீங்கள் சொல்கிறதே இப்போ ஞாபகம், அது நீங்கள் சொல்கிறாப்ப பெரியவா தான் சொல்கிறாப்ப. இப்போ ஞாபகத்தை புத்துறான். அப்போ பட்டது மழாமல் அந்த ஞாபகம் இருக்குது. அந்த மாத்திரம் அந்த ஒரு பிரமையை மாத்திரம் கொஞ்சம் இப்போ நீங்கள் சொன்னதும் அது கொஞ்சம் ஞாபகம் வருது. அந்த கொஞ்சம் சரி வந்து இதுக்கு வைத்தியம் கிடையாது, நமக்கு மகான் ஒரு நம்மளுடைய குருநாதர் தான் அப்படின்ட்டு எங்கள் அப்பா இதுக்குமே ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், பெரியவா எங்கெங்கே இருக்காளோ அங்கெல்லாம் நம்ம வந்து கேம்ப் போட்டு போயிடும் அப்படின்னுட்டு கொண்டு புக்காத்தில் எங்கள் மாமாக்கே கொடுத்துருந்தது. தத்தங்குடி நடராஜையர்னு பேர். நடராஜையர் அலமையிலுன்னுட்டு அவள் உடம்பு. அவளுக்கும் இதுமாரி ஆயிடுச்சு. அவளுக்கும் இந்த மாதிரி நான் வந்தேன்டி நீ வந்தேன்டின்னுட்டு வந்துடுச்சு. வந்தது நீ இது என்னடா அது ஒன்று இது மாதிரி வந்துடுத்தேன்னுட்டு பெரியவாள்கிட்ட போய் அப்புறம் சொல்லிட்டு, அது பூர்வீகத்தில் அவள் கர்மா ஏதோ விட்டு வச்சு பிதற்காரியங்கள் ஏதோ கொஞ்சம் விட்டு போயிடுது. அதனால் வந்து இந்த வந்து வேறு ஏவலோ பிரிசணுமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பிதற்காரியர்களுக்கு சரியானபடி செய்யாததுனால அந்த தோஷமாகப்பட்டது இவாளை வந்து ரொம்ப பாதிக்கிறது. இது வந்து நீ பிதற்காரியங்கள்லாம் நல்லா செஞ்சுட்டு வரணும், நீ ராமேஸ்வரம் வரட்டு போய் திலோகோமம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா. பெரியவாள் திலோகோமம் பண்ணி அவளை அழைச்சின்னு போயிட்டு திருவோமம் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும் அப்படின்னு விட்டான். அப்படின்னு ஒன்றையும் இது நீ தின்னா வரமாட்டேங்கிறா. ரெண்டு பேரும் வண்டியில் ஏற மாட்டேங்கிறா, வரமாட்டேன்னு ஒன்றையும் பொதுவாக அவளை இது பண்ணி அப்போல்லாம் ட்ரெயின் இது தானே, அதில் மெதுவாக அழைச்சின்னு போய் எங்கள் மாமா எங்கள் அப்பா எல்லோரும் போய், நாங்களாம் போகல, எங்கள் அப்பா மாமா பேர் நடராஜையர்னு பேர், தத்தங்குடி நடராஜையர்னு பேர். அவள்லாம் போய் ராமேஸ்வரம் போய் ஸ்நானம் பண்ணி பிதற்காரியங்கள்லாம் செஞ்சுவிட்டு அவளுக்கு திலோகோமம் பண்ணி அவளை அழைச்சின்னு வந்தாள். அழைச்சின்னு வந்ததுலேருந்து கொஞ்சம் சாதம் தினம் பெரியவாள்கிட்ட கொண்டு உட்காத்தி வச்சோன்னா ரொம்ப சத்தம் போடுறது கத்துறதும் இருக்கும். அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுற தேசத்தை அப்படியே நாங்கள் குடத்தில் எடுத்துக்கிறது, ஒரு காவேரியோ குளமோ எங்கேயோ அவளை உட்காத்தி வைக்கிறது. இந்த அபிஷேக தேசத்தை விடுறது. சந்திரமௌலீஸ்வரர் அபிஷேக தேசம் ஒரு பெரிய ஆண்டாவில் இருக்கும் இல்லையோ, அந்த தேசத்தை எடுத்துன்னு போய் ஒரு நம்ம காலில் படப்படாதுன்னுட்டு ஒரு குளத்துலையோ ஒரு காவேரிலையோ உட்காத்தி வச்சு இந்த தேசத்தை அவளுக்கு அபிஷேகத்தை பண்ணியிருக்கிறது. இதேமாரி பண்ணின்னு வந்ததும் கொஞ்சம் நாள் அடைவில் இவாளுக்கு கொஞ்சம் சாந்தமாக இருந்தது, சாந்தமாக சௌரியமாக இருந்தது. சொன்னேன் அதுலேருந்து பெரியவா எங்கெல்லாம் இருக்காளோ எல்லாத்துக்கும் எங்கள் மாமா போவா. மாமா ஒருத்தர் கொஞ்சம் எனக்கு ஒரு 12 வயசாச்சு, எல்லாம் பெரியவளாக பொண்ணும் அழைச்சிட்டு போக மாட்டேன்பா, நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்களும் பெரியவாளை தான் பார்க்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கே போனால் வண்டி இருக்காது, ஒன்றும் இருக்காது,
கூண்டு வண்டி இருக்கும். பாபா பெரியவா தான் 10 நாளைக்கு ஒரு இடத்துல இருந்தால் இன்னொரு ஊருக்கு போயிடுவாள். அவளோடையே இந்த கூண்டு வண்டி வந்தேன். அப்போ அந்த சிஷ்யாலாம் ரொம்ப நல்லா செய்வாள். அந்த ஆள்கள்லாம் ரொம்ப பார்த்துப்பா. எல்லோரும் பாதுகாப்பாக நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுப்பா. அவள்கிட்ட ஏதோ பணத்துக்கு கொடுத்தோம்னாக்கா எங்களையும் அந்த வண்டியில் அழைச்சின்னு போயிடுவாள். பெரியவா எங்கெங்கே போகிறாளோ அந்த இடத்துக்கெல்லாம் நாங்களும் போயிட்டே இருந்தோம். நான் ஒன்றும் எங்கள் மாமா பொண்ணும் நீலாங்கரையில் இருக்காவோ. ஆமாம், என்ன என் வயசு என்னோட 4 வயசு சின்னவோ என்னவோ அவளோட போகிறோன்னையும். அப்புறம் பெரியவா திருடமதுரில் தான் கேம்ப்பு ரொம்ப நாள் இருந்தாள். மகாலிங்க சுவாமிகள்கிட்ட ரொம்ப நாள் இருந்தேன். இருந்த மாதிரி திருடமதுர் போயிருந்தோம். திருடமதுர் போயிருந்தபோது நான் கொஞ்சம் பெரியவிழா ஒரு பக்கத்தில் இருந்ததுனால என்னை வரப்படாதுன்ட்டா. இவாளெல்லாம் அங்கே கொண்டு வச்சுட்டு பெரிய சண்டி ஹோமம் இதெல்லாம் என்னெல்லாமோ பண்ணி அவளை ஒரு நிமிஷம் கொஞ்சம் சமாதானம் பண்ணி ஒரு நிலைக்கு வந்ததுலேருந்து நாங்கள் எங்கே பெரியவா இருந்தாலும் அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே போயிருந்தபோது பெரியவா சொன்னேன், நீ நீ நானும் வருவேன்னு போயிட்டேன். நானும் வருவேன்னு விட்டு போனேன். வெடிக்காத்தால 4 மணி விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூபம் குழந்தைய கூப்பிடு அப்படின்னா குழந்தைய கூப்பிடுன்னு போனேன். நீ காத்தால என்ன நினச்சின்னு ஏந்திருப்ப? சாமி பெரியவாளை தான் நினச்சிப்பேன். இல்லை அப்படின்னு ஹிருதயத்தில் கையை வச்சு தாம்பரப்பூ நினச்சிக்கோ. நீ தாம்பரப்பூ நினச்சிட்டு அப்படியே நான் அதில் இருக்காப்புல தாம்பரப்பூ இருக்கு நினச்சிக்கிறாரு அப்படின்னுட்டு ஹிருதயத்தில் பிரிவா தொட்டு அது மாதிரி சொன்னேன். என்னோட அதுலேருந்து பெரியவா எந்த நேரத்தில் இருக்காளோ அங்கெல்லாம். அப்புறம் நீ எனக்கு இது கொண்டு கொடுப்பியா, கொஞ்சம் மாம்பழம் கொண்டு கொடுப்பியா, நீ எனக்கு கஷ்டங்கள்லாம் பண்ணிடுவியா நீ. சின்ன வயசு தானே? மேலாக்கு போட்டு போட்டான்ட்டேன். அந்த வயசுலேயே கேட்டாளா? அந்த வயசுலேயே வீட்டில் தொட்டு தாம்பரப்பூ காத்தால ஏந்துட்டேன்னா தாம்பரப்பூ நினச்சினேன். ஹிருதயத்திலேயே கையை வச்சு சொன்னேன். அப்படியே ஹிருதயத்திலே கையை வச்சு அப்படின்னா அப்படின்னு சொன்னோம்யா. அப்புறம் பட்சணம் தரைச்சிப்பால் நம்ம பெரியவாளுக்கு கொண்டு போகிறதுன்னா கொஞ்சம் மடி ஆச்சாரம் பண்ண ஸ்நானம் பண்ணிவிட்டு வேறு ஒரு பட்சணமும் நம்ம பண்ண கடலை உண்டுன்னா பெரியவாளுக்கு பிடிக்கும். கடலை உண்டை கொஞ்சம் திரட்டிப்பால் நல்ல பாலை வாங்கி பசும்பாலாக வாங்கி அந்த பசும்பாலை கொஞ்சம் வாங்கி காய்ச்சி அந்த நெய்யை எடுத்துன்னு போயிடுவேன். எப்போதும் கொஞ்சம் ஏடாக இருந்தால் கூட இந்த பசும்பால் ஏடு இருந்தால் எடுத்து வச்சுட்டு அந்த பசு நெய்யை கொண்டு பெரியவாளுக்கு கொண்டு கொடுத்தேன். பசு நெய் கொண்டு கொடுத்தேன். இந்த திரட்டிப்பால் கொடுத்தேன். எனக்குன்னு நீ காய்ச்சின்னு இருந்தியா? ஏண்டா அதை தூக்கி அங்கே வைக்காதுடா, இங்கே கொண்டாடா, இங்கெல்லாம் வைக்கக்கூடாது, இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு வேதபுரியோ அதாவது இல்லை, அதெல்லாம் போகும்போதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றா. இல்லைடா அதை இங்கே கொண்டாடா அப்படின்னு அதை எடுத்து மேனாவில் கொண்டு வச்சுன்னுட்டா. மேனாவில் கொண்டு வச்சுன்னு அப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் இப்படியே போயிடுத்து. அப்புறம் அவள்லாம் தான் அணுகளை போயிட்டே இருந்தா. ஏன் நீலாங்கரையில் சொல்கிறேனே, அவள் தான் முழுக்க பெரியவாளோடையே இருந்தவா. இப்போவும் சதாசர்வமும் பெரியவாளே அப்படியே உட்காண்டோடையே பேசின்னு இருக்கா. பேர் என்ன? சாந்தா பட்டுன்னு பேர், சேஷாத்திரி பட்டுன்னு நீலாங்கரையில் இருக்கா. நான் தான் சொல்கிறேன். பெரியவாளோடைய அவளுக்கு வேறு ஒன்றுமே வேறு ஒரு இடத்துக்கும் வர மாட்டா, ஒன்றும் பண்ண மாட்டா, எல்லாம் பெரியவா தான், ஜாடாவுக்கும் பெரியவா தான். அப்புறம் இங்கேயும் அப்புறம் என் கல்யாணத்துக்கும் போது எங்கள் அப்பா எப்போதும் கல்யாணத்துக்கும் போதெல்லாம் பெரியவாள்கிட்ட கொண்டு திருமங்கலியங்கள்லாம் கொண்டு வச்சு அங்கே பெரியவாள் எதாக இருந்தாலும் பெரியவா போய் அங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் தான் எந்த காரியமும் ஆரம்பிக்குது. அவர் உங்கள் அப்பா வெத்தலை வாயால் பந்த போடுவா, நீ இதுவாயில் பந்த போடுன்னு துவாதேசி எங்கே இருந்தாலும் அப்படி ஒரு கரியாக இருக்கும் எங்கள் காத்துல. பார்க்காயெல்லாம் அங்கே வச்சுருக்கோம். அதெல்லாம் கூட பெரியவா போய் உட்காந்து பறிப்பேன். கொத்தங்குடியில் 22 நாளைக்கு கேம்ப் போட்டிருந்தா. கொல்லையில் நிறைய பாகல் இருந்தது.
பாகல் இருந்ததுன்னா இதெல்லாம் இருந்தது. கொல்லையில் பெரியவாவே உட்காந்து அந்த பாகலை போய் பறிச்சுட்டு துவாதேசிக்கு நான் எங்கே இருந்தாலும் நீ வந்து கறிக்க அனுப்பிச்சுடணும். அவர் சாத்தனூர் கிருஷ்ணமூர்த்தியரும் எங்கள் அப்பாவும் அவர் வந்து வியாச பூஜைக்கு 2 மூட்டை அரிசி, இவர் 2 மூட்டை அரிசி. வியாச பூஜைன்னா ஃபஸ்ட்டு அரிசியை எங்கள் அப்பா அனுப்பிச்சுடுவார். வியாச அட்சதை முன்னாடி வச்சுட்டு அப்புறம் பணங்களாம் அப்புறம் தான் பேர். அது மாதிரி இந்த துவாதேசி பெரியவா எங்கே இருந்தாலும் நாங்கள்லாம் கறியாக இருப்போம். எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. எல்லோரும் போட்டுன்னு அனுப்புகிற மாதிரி ஒரு ஆசை. எல்லோரும் ஏதோ கொஞ்சம் அனுப்பிச்சுட்டு இருந்தோன்னு வச்சுங்களேன். கல்யாணம் அது அப்பா கேட்டேன். வந்து அதை ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தான்னு வச்சுங்களேன். கொடுத்தா அப்புறம் ஏதோ வாழ்க்கையெல்லாம் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் மாமா வரமாட்டா. அவெல்லாம் எங்கள் ஆத்துக்காரெல்லாம் அவள் வந்து பெரிய சாஸ்திரி குடும்பம். நெல்லூர் ஆண்டாநல்லூர். அவள் வந்து மகாராஜாவெல்லாம் பார்க்க மாட்டா, ராஜ சன்னியாசிகள்லாம் பார்க்க மாட்டான். ஆமாம், ஆண்டாநல்லூருக்கே பெரியவா வரப்படாதுன்னு வந்தாளே. பெரியவா வந்தது அவெல்லாம் மதகுல போய் ஒளிஞ்சு விட்டாளாம். பெரியவாளை பார்க்காத இது அவ ஒரு கிராமமே என்ன பண்ணுறேன்னாலாம். அதெல்லாம் வாங்க மாட்டோன்ட்டு ஒரு இதில் போய் மதகுல போய் ஒளிஞ்சு விட்டாளாம். பெரியவாளை பார்க்க வரமாட்டா அவெல்லாம். அவன் அப்படி ஒரு வேத சாஸ்திரிகள் பண்டிதரவ. அப்படி யாராவது உலக குரு லோக குரு அவரை பார்க்காத யாராவது நம்மளாலாம் இருக்க முடியுமா? அவன் மகான் நம்மளை பார்க்காது இருக்க முடியாது. பகவான் வந்து அப்படி அவள்லாம் அவர் தந்துரும் வர மாட்டேன். நீ போறாந்தா போ, உனக்கும் அபிப்பிராயம் இருந்தா நீ உங்கள் வாத்து மனுஷாலோட போ. அவர் ஆயிடுச்சுன்னு வர மாட்டேன். ஏங்க நான் பிறந்தாத்துக்கு வந்து பிறந்தாத்துலேருந்து நீலாங்கர மாமின்னு எங்கள் அக்கா, எங்கள் அம்மாமி, எங்கள் மாமா நடராஜ் ஏறுனுட்டு மடத்துக்கு ரொம்ப நிறைய தத்தங்குடி நடராஜ் ஏறுன்னு கேள்விப்பட்டிருப்பேன். இவோ மாமா வராத பற்றி பெரியவா உங்கள்கிட்ட தான் சொல்லி வள்ளியான்னு கேட்பேன். அப்புறம் அப்படியே அதோடு இருந்துடுறேன். ரொம்ப அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அவளுக்கு மகானுக்கு தெரியாதா அவளுக்கு. அப்புறம் வந்து விளாம்பழம் நிறைய மரத்தில் விளாம்பழம் கிடைக்கும். இது பேர் இந்த விளாம்பழத்தில் இதில் அப்போவே நான் பாவாடை சட்டை போட்டிருந்த போதே இதில் ஞானம் வேற இருக்குது. இதை நீ தினம் சாப்பிட்டுடுவ. இதில் ஞானம் வரேன்னு இருக்கு. இதை எடுத்து நீ தினம் சாப்பிட்டுடுவ, நல்லா ஞானம் உண்டாகும். இதில் ஞானம் வர இருக்கு. இந்த பிளாம்பழம் உனியோட எனக்கு கொண்டு கொடுக்குறியா அப்படின்னு அதுமாரி அதில் அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் எல்லாம் ஆகி இப்போ எனக்கு எல்லாம் ஆகி நான் அந்த மாதிரி ஆகி நான் முடியும் உடனே நான் அந்த மாதிரி மடி பண்ணிட்டு போனேன். மடி பண்ணிட்டு போயிட்டேன். பண்ணிட்டு போனோடனே குழந்தை பெரியவாட்ட சொல்லி இது பாடுறா குழந்தை மடி என்னை பார்க்கணும்னு மடி பண்ணிட்டு வந்திருக்காடா. 45 என்னை பார்க்கணும்னு மடி பண்ணிட்டு வந்திருக்காடா. ஒரு நகை பார்க்க முடியுமா? ஒரு வருஷம் பார்க்க முடியுமா? என்னை பார்க்கணுன்னு குழந்தை மடி பண்ணிட்டு வந்துட்டாடா. இவெல்லாம் நான் எங்கே இருக்கேனோ அங்கெல்லாம் என்னோடையே வரணும்பா. குழந்தையிலேருந்து அடம் முடிச்சுட்டே வருவோம். ஓ அந்த வண்டியில் ஏறக்கூடாதுன்னா கேட்க மாட்டா. அந்த வண்டியில் ஏறிண்டு வரணும் போ, என்னோட வரணும்பாடா அப்படின்னு குழந்தை பெரியவாள்கிட்ட பெரியவா சொன்னேன். அப்படி எனக்கு தாங்கலை. அப்புறம் வந்து என் பேரனுக்கு பூனை போட அப்புறம் பேரன் பேத்திலாம் எல்லாம் பிரபாகங்கள்லாம் சொல்லி அப்போ வந்து பேரனுக்கு பூனல் போடுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தபோது நான் வந்து எப்போதும் எப்போ போனாலும் அதில் தான் நிறைய அட்சதை இருக்குமா. அட்சதை இல்லாத போகவே மாட்டேன். பெரியவா மரத்துக்கு அட்சதை ஒரு முட்டை எடுத்து போட்டுடுன்னு விடுவேன். அதை வந்து அட்சதையை எடுத்துட்டு பாக்கி கறியாக்காய் எல்லாம் தான் இருக்குது வாங்கிட்டு போகணும். போனோடனையும் பூனல் போடுறது ஏன்ட்டு அவனுக்கு கௌரவமாக சின்னவனுக்கு பிள்ளை பிறந்தது. அவனுக்கு 8 வயசுக்கெல்லாம் அன்னசிராதம் பண்ணி பூனை போட்டேன்னா எல்லாத்தையும் எடுத்துன்னு போனேன்.
எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோடனையும் வேறு தினகர சர்மா இருந்தே புது பெரியவா இருக்கா, குழந்தை பெரியவா இருக்கா, எல்லாம் இருக்கா. இவர் அவ்வளோ பெரிய இடம் வராரு, கட்டினதாரு இவர் பிர்லா. அவன் 5 கோடியோ 7 கோடியோ போட்டு கட்டியிருக்க. அது அந்த மண்ணை சூழி என்ன பண்ணியிருக்கா, அப்படியே சோப்பாக அப்படி பண்ணிவிட்டான். மண் கொட்டி பிருந்தாவனம் வைக்கிறாப்புல வைக்கலோடனே நான் துளசி கண்ணு அது மாதிரி பலாப்பழம், நிறைய பலாப்பழங்கள்லாம் ஆற்றுல பலாப்பழம் அந்த தேங்காய் மாங்காய் அந்த ரேட்டதெல்லாம் காத்தாலே. ஆனால் ஃபங்க்ஷன் ஆரம்பம் அன்றைக்கி திறப்பு விழா. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா துளசி வைக்கிறதுல இந்த மடத்தில் இது இல்லை, வைக்கிறாப்புல ஒரு பூமி இல்லை, மண் இல்லை. மண் இல்லை நினைக்கும். என்ன பண்ணினா பெரியவா என்ன பண்ணினா இந்த துளசி கண்ணு வச்சுருந்த மாரி அதை தூக்கி வீடப்பட்டு செட்டியில் தான் துளசி கண் கொண்டு போவேன். அதோடையும் நீங்கள் அதை தூக்கி அதை எடுத்து அதில் துளசி கண் வைக்கிறாப்புல இல்லை, மண் இல்லை போட்டு எல்லோரும் ஃபங்க்ஷன் ஆரம்பித்தா எடுத்து எல்லோரும் விட்டா இதுங்கன்னு இந்த பிருந்தாவனத்துக்கு துளசி கண் வைக்க முடியல. அதில் எவ்வளோ யோஜனை பண்ணியிருந்தா புது பெரியவா அங்கேருந்து போயிட்டு இருந்தா இந்த துளசி கண்ணை பார்த்தா துளசி கண்ணை தூக்கி அங்கே வச்சுட்றான் அப்படின்னும் அந்த இது. அப்புறம் சர்மா சொன்னேன், உங்கள் துளசி எங்கே ஏறி இருக்கு பத்தேல 6 கோடியோ 5 கோடியோ விட்டு பிர்லா அவ்வளோ பெரிய கட்டடம் கட்டினேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் பெரியவான்னு வருத்தப்படுறீங்கள, உங்கள் துளசி கண்ணை பெரியவா எப்படி ஏற்றுருக்கா பத்தேல, உங்கள் பிருந்தாவனம் எங்கே இருக்கா பத்தால அப்படின்னு. அது ஒரு சம்பவம். அதுமாரி ஏதோ சின்ன சம்பவம். சொப்பனத்தில் என்ன பண்ணியிருக்கா பெரியவா? சொப்பனத்தில் எனக்கு கொஞ்சம் மாமியார் இம்சையெல்லாம் ரொம்ப சிரமங்கள்லாம் பட்டேன். 2 காப்பிக்கு சர்க்கரை போடுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது கூட தூக்கி இங்கே வச்சு மாமியார் எடுத்து கொடுக்கும்போது தான் அந்த காப்பிக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். அப்படி தான் போடணும், அப்படி தான் அரிசி உண்டா இருக்கணும், அப்படி தான் அப்பளம் ஆடணும், அப்படி தான் வேலை, அப்படியெல்லாம் வேலை ரொம்ப சிரமப்பட்டு விட்டேன். கஷ்டம்னா அப்படி ஒரு கஷ்டம் தான். இதெல்லாம் பெரியவா தான். அப்படி ஒன்று மணிக்கும் பெரியவாடியே நினச்சிட்டு இருந்தேன். என்னால் முடியாது, ஒன்றும் பண்ண முடியலையேன்னுட்டு ஆற்றுல இல்லை ரொம்ப வருத்தப்பட்டு இன்னைக்கு சவுந்தரலகிரி பாராயணம் பண்ணிவிட்டோம். பெரியவாளுக்கு நல்ல பாயசம் வச்சு சக்கரை பொங்கல் பண்ணி இதெல்லாம் ஊற்றி போடும். இது பண்ண முடியலையே எனக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு படுத்துட்டுருக்கேன். அங்கேருந்து பெரியவா வரா, ஏன் அழுத 24 ஸ்லோகத்தை சொல்லி பாலை வச்சு நைவேத்தியம் பண்ண. ஏன் அதெல்லாம் பண்ணலைன்னு ஏன் அழுத, பாலை வச்சு பண்ண அப்படி. சமுதிரில் இது பண்ணி இதெல்லாம் 15 சாதங்கள்லாம் பண்ணி வடை பாயசம் பண்ணி இதெல்லாம் பண்ணி நான் பூர்த்தி பண்ணணும், அதெல்லாம் பண்ணணுமே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். பெரியவாங்க பாலை வச்சு நைவேத்தியம் பண்ணணும். 27 ஸ்லோகத்தை பார்க்குறேன். ஜபோ ஜல்பம் காத்தால ஏந்துன்னு பார்க்குறேன். அதில் ஜபோ ஜல்பா சில்பம் சகலம் பிராவிராசனா கதி பிராதக்ஷண்ய சனதி கருணாமூர்த்தி இது போகிறோம் போ அப்புறம் இவாளெலாம் என்ன பண்ணினா திருடவந்தூரில் போய் சாத்தனூரில் போய் பெருவாளுக்கு பாத பூஜை பண்ணிட்டு வந்தேன். எனக்கு 2வது பிள்ளை பிறந்துட்டு 3 மாதம் சொன்னேன்னு இல்லையா. 2வது பிள்ளை 3 மாதம் ஆச்சு. எங்கள் அக்காட்டியே கொண்டு விட்டுட்டு நான் ஆர்வாதிக்கு போயிட்டேன். ஆர்வாதிக்கு குழந்தைய ராத்திரி அங்கே விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் கையில் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். எல்லாம் அஞ்சல் இது ஒரு சீலைப்பட்டி மாதிரி இருக்கும், அதில் எல்லா சாமானும் இருக்கும். அதில் ஏதோ அப்புறம் 10 பழம் வாக்கு எல்லாத்தையும் எடுத்து மார்கழி மாதம் வடிகாத்தால்
படிக்காத்தால உட்காந்து நிறைய எல்லோரும் மல்லிகைப்பூலாம் கொண்டு போட்டால் எல்லோரும் மல்லிகைப்பூலாம் கொண்டு பெரியவாளுக்கு சேர்த்து விஸ்வரூப தரிசனம் பார்த்தோம். விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு வரணும். பெரியவா சொன்னா அந்த குழந்தை அங்கேயே நிற்கிறா பாரு, என்னை எப்போதும் குழந்தையனே கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஆனாவிட்டு இந்த மாதிரி அவருக்கு குழந்தை, அந்த குழந்தைங்க கூப்பிடுங்க, என்ன யாரோட வந்திருக்கேன் நீ அப்படின்னு. நானும் ஒரு ஆற்றுல வேலை செய்கிற காரீசர் பையன், காரீசர் ஏஜென்ட்டுமா வந்திருப்போம் அப்படின்னு. நான் வந்து குழந்தை எடுத்துன்னு வந்திருக்கியா? குழந்தை இல்லை, குழந்தைய ஆற்றுல விட்டுட்டு வந்துட்டேன். சரி அங்கே இரு, அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னிக்கும் அப்புறம் எல்லாருக்கும் வாழ்க்கலாம் சமைச்சு போய் சொல்லிட்டா. ராத்திரி மார்கழி மாதம் ராத்திரி ஆனோனிக்கும் வந்து மாரி பெரியவாளுக்கு பாத பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டுன்னு வந்தேன். பெரியவாளுக்கு வந்து கார்த்திகை, எங்கள் மாமியார் இங்கே கார்த்திகை இங்கே வந்து ஒன்றுன்னுட்டு விளக்கெல்லாம் வாங்கிட்டு போனேன். வெள்ளி விளக்கெல்லாம் மாயத்தில் ஏற்று கடையில் எல்லாம் வாங்கிட்டு எல்லா சாமானும் வாங்கிட்டு போயிருந்தேன். இந்த மாதிரி வந்து பெரியவாட தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் கார்த்திகை விளக்கேற்றணும். அதனால குழந்தைய அங்கே விட்டுட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். எனக்கு வந்து பெரியவா இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்குது, எனக்கு நல்ல ஞானத்துன்னு எனக்கு முக்தி எடுக்கணும், இனிமேல் ஜென்மம் எடுக்கப்படாது, இனிமேல் பெரியவாளுடைய திருவடியில் சரணம் அடையணும். இதே அடையணுங்கிறியா நீ? இதே அடையணும்னு நினைக்கிறியா? இப்பயே அடையணும். எனக்கு பெரியவா தான் எனக்கு ரொம்பணுன்னு ஞானம் உண்டாகணும், ஞானம் உண்டாகட்டும் இருக்கட்டும். நீ என்னத்துக்குங்கிற பாத பூஜை? சரி பாத பூஜை தானே, சரி இங்கே வா. நான் வந்து இப்படி இப்படி காலை காமிச்சோன்னையும் மார்கழி மாதம் மட்டா தேரசம் விட்டு அபிஷேகம் பண்ணும். என் கருணாமூர்த்தி எனக்கு கிடைக்க கொடுத்ததா மாமா, எனக்கு அதெல்லாம் கிடைக்குமா மாமா? என்னப்பன் திருவடியை கொடுத்துட்டாரு மாமா, என்னப்பன் கொடுத்துட்டு அப்புறம் எல்லாம் மாப்பொடி மஞ்சப்பொடி பன்னீர் எல்லாம் வேணும் பூ கொடுத்துருந்தேன். பாதத்தை விடலை நான் பாதத்தை விடலை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு அது எல்லாம் விஷயம் பண்ணிட்டேன். பால் எடுத்து விட்றேன், எண்ணெய் எடுத்து விட்றேன், இது எடுத்து விட்றேன், பூ எடுத்து போடுறேன், சந்தத்தை எடுத்து விட்றேன். பாதத்தை விடலை நான். என்னப்பன் கருணாமூர்த்தி கருணாமூர்த்தி அவர் காமிச்சு பண்ணுங்கிறேம்மா. எனக்கு என்ன பாக்கியம், எனக்கு இது பாக்கியம் வேற என்ன வேணும் சொல்லுங்க. நான் தாங்கவே முடியல. எனக்கும் ஒரே கை காலெலாம் எடுக்கிறது, அழுகழியாக வந்து நமக்கு குறைக்கிறது. அவள்லாம் பாத பூஜை பண்ணேன்னா பெரியவாளே பாதத்தை கொடுத்து அவள்லாம் பாத பூஜை பண்ணினா கிடச்சது. நேக்கோ ஊருக்கு போகணும், நாளைக்கு வந்து கார்த்திக்கு வந்து ஒன்று விட்டா நான் போனேன். எனக்கு பாத பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னு இல்லைன்னு உனையும் காலை கொடுத்து என் அப்பன் சரணத்தை பண்ணணுன்னு விட்டான். அப்புறம் ஒரு பூஜாவில் தேரசம் கொண்டாட அப்படி. மார்கழி மாதமாக இருக்குது, மட்டா ஜலத்தை விட்டு அபிஷேகம் அப்படின்னா அதுமாரி கிடச்சிது. அதுமாரி எத்தனையோ இதெல்லாம் சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு. கரியாக நறுக்கி வைக்கிறதுக்கு கூட எதுக்கு இத்தனை கரியாக நறுக்கி வச்சுன்னு பண்ணுறேன் அப்படிங்கிறது மாதிரி. அது மாதிரி பெரியவா அதுன்னா அது அந்த ஆச்சரியத்தை கேளுங்க. காஞ்சிபுரத்து இல்லை பெரியவா சித்தி அடையிற போது தான் அப்படின்னுட்டு இந்த கரியாய்க்கு வந்து சொப்பனத்தில் சொப்பனம் இருந்தது. இது வந்து ஏன் இவ்வளவு கரியாயை நெருக்கி வச்சுன்னு உட்காந்துருக்கு அப்படின்பா. பெரியவாய் உனக்கு போகணும்னு நினைக்கிறேன், இதில் வந்து நீ இன்னும் அதில் போய் இதில் பிரவேசிக்க வேண்டாமே போர் அப்படின்னு சொப்பனத்திலே சொல்றாங்க.
இல்லை அதில் இப்போ சொப்பனங்கள்லாம் எவ்வளோ இவ உடம்பெல்லாம் தடவி கொடுப்பா, நம்ம வந்து கண்ணை தொடச்சி விடுவா. இப்போ கருணாம் எப்போதும் தலைமாட்டில் உட்காந்துருக்காப்புல இருக்கும். அது அந்த அது ஒரு நாளைக்கு வந்து எப்படி கிடைச்சது அது சொல்லிட்டு சொல்லுவோம். அது சொல்கிறேன். எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம், எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் பண்ணிச்சுன்னா வீட்டிலூரில் விசாலாட்சி அம்பல் விஸ்வநாத சுவாமி ஸ்ரீவித்யா இது மகா கணபதிக்கு ஸ்ரீவித்யா விக்னேஸ்வரர்னே வச்சுருக்கு. அது வந்து வள்ளி கவச்சம் பண்ணினேன், 2.5 கிலோவில் வள்ளி கவச்சம் பண்ணியிருந்தேன். பரிவாளுடைய இதெல்லாம் வாங்கிட்டு போய் தான் தாடங்க சேர்த்தித்து, அம்பாளுக்கு தாடங்க சேர்த்தித்து. அந்த வள்ளி கவச்சம் இது பெரியவாள்கிட்ட கொண்டு காட்டுவோம். பெரியவா ரொம்ப சத்தமாக போயிட்டாள், அவளையா அவர் வர முடியாது. அது இந்த வள்ளி கவச்சத்தை கொண்டு பெரியவாட்ட காப்பிட்டு நான் என்ன ஆரியோலாமல் அழைச்சிட்டு நான் வள்ளி கவச்சத்தை எடுத்துட்டு காஞ்சிபுரம் வந்துட்டேன். காஞ்சி புதுக்கோட்டையிலேருந்து ராஜான்னு வருவளோ இல்லையா, ராஜா அவள் வந்து ஒவ்வொரு வரும்போதும் ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு மாலை கோத்துண்டு வருவோம். கோதுமையில் கோப்போ, துவரம்பருப்பில் கோப்போ, கொண்டக்கடலையில் கோப்போ, பொரியில் கோப்போ, வெத்தலையில் கோப்போ, ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு மாலை பெரியவாளுக்கு கொண்டு கருத்தோட சமர்ப்பணம் பண்ணுவோம். துளசி வாழை எப்போதும் கோதுமையில் கோப்போம். கோதுமை ஒரு ஏலக்காய் மாலை, துவரம்பருப்பால மாலை, இதெல்லாம் மாலையெல்லாம் கோத்துண்டு வருவோம். அவனையும் அவள் என்னென்னா வாசலில் லாலில் அருகம்பில் இருந்ததுன்னுட்டு அருகம்பில்ல அறுத்து அதில் மாலையை கட்டின்னு தோணும். மாலையை கொண்டு வந்து தான் அதை எடுத்து வெயின்னு விட்டுறான் பாலுவை அதை எடுத்து வெய் அப்படின்னு விட்டுறான். இவளுக்கு அழுகையாக வந்துருத்தான். அவளுக்கு ரொம்ப அழுகை. இது என்னது, நம்ம எப்போதும் மாலை எடுத்துன்னு வந்தால் போட்டுப்பா பெரியவா, இந்த அருகம்புல எல்லாரும் கால் அடி மண் பட்டத்தினால அவள் வாண்டான்னுட்டா போட்டுக்கு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேனா அவள் மனசில் ரொம்ப பட்டுன்னு அழுதாளாம். பாலுவை தூக்கி எங்கேயோ கொண்டு வைன்னு சொல்லிட்டா. பாலு எங்கேயோ கொண்டு வச்சுட்டான். பண்ணோடனையும் சரி நம்ம அருகம்பில் கொண்டு வச்ச மாலை எல்லாரும் மொதிச்ச இடம் கொடுக்கும், அதில் நம்ம பண்ணின வந்தது பெரியவாளுக்கு தெரிஞ்சு போச்சு, அது வேண்டான்ட்டாங்க. அது வேண்டாம். நான் வந்து 3 மணி இருக்கும் போனவனையும் பெரியவா விஸ்திராந்தியாக உட்காந்துருந்தேன். அப்பவும் விளாம்பழம் எடுத்துன்னு போனேன், நிறைய விளாம்பழம் எடுத்துன்னு போனேன். விளாம்பழம் எடுத்துன்னு அந்த விளாம்பழத்தெல்லாம் ஒன்று ஒன்றா உடச்சி ஏதாண்டி பெரியவாளை அதை வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு இந்த பிள்ளையாரை பார்த்தோன்னைக்கும் நான் கொண்டு போனேன். பிள்ளையார் இருக்கோ இல்லையா, பிள்ளையார் கவச்சம் இருக்கோ இல்லையா, கவச்சோன்னைக்கும் பாலுவை கூப்பிட்டு அந்த அருகம்பில் மாலையை கொண்டா, அருகம்பில் மாலையை கொண்டா குட்டனை காத்தால அது கொண்டா. அவன் நல்ல வேலை ஜாக்கிரதையாக சொன்னீங்க. ராஜன் பார்த்தா, புதுக்கோட்டை ராஜன் பார்த்தா கதறன்னு கதறிட்டாவோ. ஐயோ நான் பெரியவா எடுத்துக்கலையே நினச்சேன். பிள்ளையார் வரப்போகிறது, அதுக்கு பிள்ளையாருக்கு சாத்த போகிறான்னு எனக்கு தெரியலையே. பிள்ளையாருக்கு கொண்டு இந்த இது மருகம்பில் சாத்தணும்னு இருந்திருக்காள் பெரியவா, எனக்கு அந்த ஞானம் தெரியலையே அப்படின்னுட்டு அவ கதறினேன். இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சதேன்னு நான் தந்துடுவேன். எனக்கு ரொம்ப வயிற்ற வலிக்கிறது. தினம் கொஞ்சம் ஆடையோட தயிர் தயா, எனக்கு ஆடையோட தயிர் தரையா எனக்கு சொப்பனத்தில் ஆடையோட தயிர் கூட. எனக்கு தான் ஆடையோட தயிர் குடு 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 அது எடுக்கப்படாதுன்னு விடுவேன். பெருவா பாதுகையில் கொண்டு வச்சுடுவேன். ஆடையோட தயிர் எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்கிறது, எனக்கு ஆடையோட தயிர் வேணும் அப்படிம்ப நாளைக்கு. அது எத்தனையோ சொல்றதுக்கே வந்து சண்டை போட்டிருக்கேளா, பிடிவாதம் பிடிச்சிருக்கேளா? என் பிள்ளை சின்ன பிள்ளை இருக்கான், அவன் வந்து அரப்புக்கு போயிட்டு நல்ல அரப்பு டைமோ என்னமோ தெரியல, அவன் இருக்கான், நான் ஒண்டி இருக்கேன். அங்கேருந்து நான் எப்படி வந்தேனே தெரியல மாமா. எப்படியோ கும்போணம் வந்தேன். கும்போணம் வந்து பெரியவா செத்து அடிஞ்சுட்டு கதர்னு கதறிட்டு எது நான் ஒண்டியாக வந்துட்டேன். ஒண்டியாக கும்போணம் வந்து கும்போணத்துலேருந்து காஞ்சிபுரம் பஸ்ஸில் ஏறி காஞ்சிபுரம் வந்துட்டேன்.
காஞ்சிபுரம் வந்து பெரியவா தரிசனத்தை பார்த்துட்டு எங்கள் அக்காவும் வந்துட்டா, அண்ணாவாசலில் இருக்கா எங்கள் அக்கா, அவளும் வந்துவிட்டா. அவளும் அவள் தேசியாக பஸ்ஸை பிடிச்சி ரயிலில் பிடிச்சி அவள் வந்துவிட்டா. நான் எனக்கு இதுவும் தெரியாது, பஸ்ஸில் ஏறவும் தெரியாது, வரவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நான் எப்படியோ காஞ்சிபுரம் வந்துட்டேன். வந்தோடனையும் அன்னைக்கு பூரா இருந்ததோ சித்தி அடைஞ்சது அன்னைக்கு தான் ஒரு இதுவாக போயிடுச்சா. அந்த பாதுகையில் பெரியவா பாதுகையெல்லாம் எடுத்து பாலு அதை இங்கே எடுத்து வச்சுடு அப்படின்னு புது பெரியவா எனக்கு பாதுகை வேணுமேனு புது பெரியவாள்கிட்ட கேட்டேன். பெரியவா பாதுகை கேட்டேன், எனக்கு பூ பாதுகை கொடுத்துருக்கேன், அதை அடியில் வச்சுருக்கேன். அதில் இந்த பூ பாதுகை இன்னும் இருக்குது, பெரியவாளே நேராக கையால் கொடுத்துருக்கேன். அந்த பாதுகை எனக்கு வேணுமேனு பெரியவா சித்தி அடைஞ்ச அன்னைக்கு வட்டி காத்தால் இப்போ இது பூர்ண அபிஷேகம் ஆறும்போது காமாட்சி கோவிலில் போய் அவர் இவர் இருந்தார் காமகோடி அங்கே காமாட்சிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இதில் செங்கில் அபிஷேகத்தின்னு வரும் இதுக்கு அதிஷ்டானத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நான் வந்து பாதுகை கட்டணும். அதை பெரியவாள்கிட்ட வச்சு அந்த மாட்டை கொடுக்க முடியுமாட்டா. புது பெரியவா அதிஷ்டானத்தில் அப்படியே வச்சு வந்து பெரியவா எடுத்து அப்புறம் கொடுத்தா. பெரியவா எடுத்தோன்னே கங்கை ஜலத்தை விட்டு அந்த காமாட்சி அம்மன் கோவிலில் தேசத்தை விட்டத்தை வந்து இந்த பாதுகையிலையும் விட்டு பெரியவா சித்தி அடைஞ்ச இடத்துல வச்சு வச்சு அதை எடுத்து கொடுத்தா. அது வந்து அப்புறம் தினகர் சர்மா எடுத்து என்கிட்ட கொடுத்தேன். வச்சுருந்து ராமன்னு அது இன்னும் கொஞ்சம் ஏதோ விவரங்கள்லாம் இருக்குது, அதை சொல்லறதுக்கு தெரியல எனக்கு போகல. அது மாதிரி அது ஒரு அனுபவம். அது இப்போ இங்கே ஆற்றுல சொப்பனத்தில் இப்படியே சொப்பனங்கள் எல்லாம் வந்து எனக்கு வலை போட்டுக்கேன் இது பண்ணியேன் இன்னைக்கு என்னத்தை சமைச்சிருக்கேன் ஏதோ வந்து இதெல்லாமே நெத்திப்படி இதுலேயே தான் உனக்கு இன்னும் ஆசையா அப்படின்னு கேட்பா. விதத்தை வந்துட்டுமே எனக்கு ஒரு தெரியல. மோட்சம் ஞானம் உண்டாகணும்னு தான் பெரியவா சரணத்தில் விழுந்திருக்கேன். சரணம் என்னை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. என்னால் என்னை விடப்படாது. சரி, பெரியவா தான் எனக்கு கதி அப்படின்பேன். இதுமாரி ஏதாவது சொப்பனத்தில் வந்து சொல்கிறது அதையே உட்காந்து அது மாதிரி இருக்கணும். அது அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பூ புதுக்கோட்டை ராஜமாமி தான் பண்ணிட்டு வருவா பூ பாதுகை போதும். இல்லை நாங்களாம் பண்ணுவோம். நாங்களாம் என்னெல்லாம் பூ பாதுகை பண்ணி ஒவ்வொரு தினசரிசா பாவாடை தைச்சு கட்டுறது. அம்பாளுக்கு பாவாடையெல்லாம் நாங்களாம் தைச்சே துணியாக சாத்துறது கிடையாது, தையக்காரனை கொடுத்து வைக்கிறது இல்லை. நாங்களாம் உட்காந்து தைச்சு அப்போ பெரியவாளோடையே தான் சரணாகதின்னு இருப்போம். வந்து நாங்களே பண்ணுவோம். பண்ணமாவும் நிறைய பூவெல்லாம் கொண்டு கொடுப்போம். பொன்னம்மான ஒரு மாமியார் தான் பொன்னம்மா பற்றி தெரியுமா? அந்த பொன்னம்மா நிறைய எல்லா பூவும் கொண்டு கொடுப்போம். அது விதமாக என் தும்பப்பூ போய் பறிச்சுவாப்பா பெரியப்பா. கொட்டாஞ்சி எடுத்துட்டு எங்கே தும்பப்பூ கொத்தமல்லியில் 22 நாளைக்கு இருந்து போதும் தினம் உருவாகும் தும்பப்பூ. இவ்வளோ பூ அங்கே நிறைய வயற்காடு தானே, நிறைய தும்பச்செடி இருக்கும். நிறைய தும்பப்பூ பறிச்சுன்னு வா அப்படின்பா. நிறைய தும்பப்பூ கொண்டு கொடுப்பேன். இன்னொன்னா பிரச்சனை இருந்தே அது சந்தோஷப்படுவேன். அது மாதிரி அப்போல்லாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதினா அதுக்கு காசு கொடுப்பாங்கிறது அதெல்லாம் ஒரு ஆசையில் அப்போலாம் குழந்தையெல்லாம் செஞ்சுருது. பூஜை பண்ணுறது அப்படியே பார்த்துருக்கல. பெரியவா பூஜை பண்ணுறது அதனால் மறக்க முடியுமா? அது அந்த ஆனந்தமே அந்த அபிஷேகமும். சத்தாராலெல்லாம் போய் தரிசனம் பண்ணல. மகாகான் அது ஒரு பெரியது. அது பெரியது. நான் கும்பகோணம் காளின்னு தெரியுமா? காளி பிராண்ட் சாரதா அவ அம்மா வந்து வேதம்னு விட்டு ஊற்றி அவள் சம்ஸ்கிருத பெரிய சான்ஸ்கிரிட் 4-5 பொம்மநாட்டியமா இல்லைன்னா மகாகான் போயிருக்கும். எனக்கு அப்போனா 50 வயசு இருக்கும். 50 வயசு இருக்கும். அங்கே பைஷ்டிக்கு நாளே இல்லை. அங்கே போனேன், பைஷ்டி ஆகிட்டேன்.
என்ன பண்ணுறது? அழு அழுன்னு அழுவேன், அழுதுறேன். அவள்லாம் இதுன்னு போய்ட்டா. எந்த 4 நாள் ஒன்றுமே சாப்பிடலையேண்ணா. இப்போ நேற்றுக்கு இந்த நான் சித்ரா பூர்ணேன், அதுக்கு முன்னாடி பௌர்ணமி. இன்றைக்கி தான் போஜனம் எனக்கு, இன்றைக்கி தான் போஜனம். முந்தானா இது இப்போ பௌர்ணமி, நேற்றுக்கு சித்ரா பூர்ணேன். அது மாதிரி 4 நாள் உண்மையாக பண்ணுந்தேன். படுத்துட்டு இருக்கேன். யாராவது ரொம்ப தூரத்தில் ஒரு வீட்டில் அவள்லாம் மாடெல்லாம் மாகாணில் இருந்து மாடெல்லாம் உள்ளேயே கொண்டு கட்டிப்பா. பசு மாடெல்லாம் வெளியில் கட்ட மாட்டேன், எல்லாத்தையும் உள்ளேயே கொண்டு கட்டிப்பேன். உள்ளேயே கொண்டு கட்டியிருந்தேன். அந்த மூத்திரம் மேய்ஞ்சிருந்து ஒரு கட்டில் மாத்திரம் கொடுத்துருந்தேன். ஏதாவது வந்தவா கூட வந்தவா ஏதாவது ஓடணும் நாக்க சொப்பனம் பாருங்கோ. வைஷ்டையில் பெரிய ஒரு சமுத்திரக்கரை மாதிரி இருக்குது. அவங்க எல்லாரும் வேத பிராமணெல்லாம் இல்லை, வேத பிராமணன் உட்காந்துருக்கா, பெரியவா இருக்கா, என்ன கிட்டக்க உட்காந்து வச்சுருக்கா. என்ன நம்ம என்ன தப்பாமல் ஏதோ பைத்தியமாக நம்ம பண்ணுறோமே, பெரியவாள் எப்படிலாம் பார்க்குறோமே, ஐயோ இப்படிலாம் பார்க்கக்கூடாது. வைஷ்டியாக இருக்கேன். வைஷ்டையில் ஒன்றும் தரிசனம் பெரியவா எப்படி வைஷ்டையில் எப்படி தரிசனம் கொடுப்பா அப்படின்னா, பெரியவா என்னோடையே இருக்கா. அங்கே இது நீ இந்த சமுத்திரம், இதுதான் சமுத்திரம், இதுதான் சமுத்திரம், இதெல்லாம் நல்லா இருக்கியே, நீ நல்லா இருக்கியே, சமுத்திரத்தில் ஜம்முன்னு நீ ஸ்நானம் பண்ணிட்டு நல்லா இருக்கியே அப்படிங்கிற என்னோடையே இருக்கா. ஐயோ நான் பெரியவா ஆற்றுக்கு வரக்கூடாது, ஆற்றுல இல்லைங்கிறேன். இல்லைன்னா பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. பைஷ்டகாரி, பைஷ்டகாரியில் இப்படி பக்கத்தில் உட்காந்துருப்பாளா பெரியவா. நம்ம என்ன தப்பாக ஏன்னா இப்படிலாம் ஒரு தப்பாக சொப்பனம் கண்டுறோமே அப்படின்னு. இல்லைம்மா, ஆத்மா வேறு, இது வேறு, இதுக்கு தீட்டு கிடையாது அப்படின்னு. அப்புறம் ஒரு ஞானி சொன்னேன், இது நீ வைஷ்டியாக போயிட்டு நீ அதை பற்றி கவலைப்படாத. உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் அங்கேயே லட்சின்னு இருக்கிறதுனால அவள் உனக்கு சமாதானத்துக்காக அது மாதிரி தரிசனம் கொடுத்துருக்கா. அதுக்காக நீ இது இதுவாக தப்பாக. அப்புறம் 4 நாள் கழிச்சு அண்ணா திட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 நாள் என் உடம்ப சுத்தி பண்ணிட்டு அப்புறம் போய் தரிசனம் பண்ணினேன். அது வரலையும் அவள்லாம் இருந்தா. தரிசனத்துக்கு வரும்போது பெரியவா ஏதாவது கேட்டாளா? சமுத்திர சாணாச்சா சமுத்திர சாணாச்சா கிடையாது. சமுத்திரத்துக்கு பக்கத்துல இல்ல பசுமா அங்க மாடெல்லாம் கட்டிட்டா. அங்க அந்த இடத்துல நான் படுத்துன இடத்துல ஒரு கட்டில் கொண்டு விட. நான் என்ன போன இடத்துல அதெல்லாம் அவள்லாம் அந்த நார்த்துக்கார அந்த பக்கத்துக்கார எல்லாத்தையும் மாடெல்லாம் கொண்டு உள்ளே இதுலேயே கட்டி எல்லாம் அவள்லாம் அப்படி ஒரு மாட்டுக்காக வந்து சமுத்திரமாச்சா சமுத்திர சாணாச்சா ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் கட்டி இருந்தது. ஒரு பக்கம் குழந்தையும் ஒரு பக்கம் கட்டி இருந்தது. பெரியவா அப்படியே தடவி கொடுத்து ஒவ்வொரு இடமா தடவி கொடுத்தா. அது நல்லபடியாக பிரசவம் ஆகிடுமா அப்படின்னு விட்டு பெரியவா சொன்னான்னு விட்டு பெரியவா அதில் அந்த கட்டி எப்படி கரைஞ்சதுன்னே தெரியல. அது மாதிரி அவளுக்கு அது மாதிரி ஆச்சு. அவளுக்கு அது மாதிரி பெரியவாளுடைய கிருபையை சொல்லி எனக்கு அது கொஞ்சம் ஞாபகங்கள்லாம் வரல. எத்தனையோ லீலையெல்லாம் நடந்துருக்கு. பகவானுடைய கிருபை. அப்பப்போ நான் அந்த வெள்ளி கவச்சம் கொண்டு போய் அந்த அருகம்பில்லு போட்ட ஒரு வசதி உண்டோ இல்லையோ அப்படி ஒரு ஆனந்தமாக அப்படி ஒரு அந்த பிரமைய சொப்பனத்துலேருந்து அந்த சௌந்தரலகரி சொல்லியிருக்கேன். நேரம் எனக்கு பெரியவா தான், எல்லாமே பெரியவா தான். ஓம் நம நாராயணா ராமராம சொல்லு, நாராயண நாராயண குருவாயிருப்பா நாராயணா, ஓம் நம நாராயண சொல்லு, அஷ்டாட்சரம் சொல்லு. இதப்புறம் தான் இவாள் அந்த சோடசி சீவித்தேன்னா சோடசியில் அண்ணா தான், கும்மணம் அண்ணா தான். சரி
நீ பார்த்துருக்கியோ? சந்தனை பார்த்து நவாவரணம் போச்சு பார்த்துருக்கியோ? நீ பார்த்துருக்கியோ? பொண்ணுமே பொண்ணம்மா பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு கொடுத்த போது பார்த்துருக்கேன் அப்படிங்கிற சொப்பனத்தில். ஏன் அழுவ? சந்திரனை பாரு. நவாவரணம் பண்ண முடியலையே, கண்ணும் தெரியல, படிக்கவும் முடியல, பண்ண முடியல. பூஜை போயிடுத்து பண்ணலையே, பூஜை பண்ணலையேன்னு உட்காந்து சொல்லு. சரி நினச்சிட்டு இப்போ 5 நாள் முன்னாடி. 5 நாள் முன்னாடியா? ஆமாம். சந்திரனை பாரு அப்படி விட்டாளா? ஆமாம். நினைச்சா ஓடி வந்துடுறா உங்கள்கிட்ட. எல்லாம் இல்லை. சந்திரனை பாருப்பா பண்ணலன்னு நினச்சிக்காதேங்கிறாப்புல சொல்கிறாளா பெரியவா. நான் எல்லாம் நேவியம் பண்ணேன். பசஞ்ச சாதம், ஒரு ஸ்வீட்டு, ஒரு வடை, எல்லாமே விஸ்தாரமாகவே கொஞ்சம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆச்சு. வர ரொம்ப இதுவாக க்ஷீணிச்சு போகிறது. எனக்கும் ஒன்றும் முடியலையே, நம்ம பண்ண முடியாது போயிடுத்து, பண்ணலையே அப்படின்னு விட்டு வருத்தப்படுறேன். சந்தனை பாரு போகிறோம். என்ன சொல்ல? பூர்ணம் ஆயிடுத்து, அவ்வளவுதான். பூர்ணம் இல்லையோ, பௌர்ணமியில சந்திரனும் அப்பதானே பூர்ண கலையோட இருக்க. சந்திர தர்ஷனம் என்னன்னா அம்பாளுக்கு அதெல்லாம் பண்ணி என்ன நம்ம எல்லாம் பண்ணி அது மாதிரி பண்ணுறது மாதிரி ஒரு இது நமக்கு மனசு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. சொன்னேன் பெரியவா, இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் வச்சுருக்கிறது, இதுலயே இருக்கிறதான்னு சொல்லி அது எல்லாத்துக்கும் தான். இந்த கரிகால அறிக்கை வச்சு அப்படிங்கிற கையை காட்டின்னு நின்றுண்டே இத்தனை கறி இந்த ஆத்மா கீர்த்தனம் வித்வானமாக பாடி பாடி. நீங்க பெரியவாளை பெரியவாளுடைய சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன், உங்களுடைய குழந்தையால இருந்து பார்த்திருக்கேன், பெரியவா சித்தியார வரைக்கும் பார்த்திருக்கேன். பெரியவா பீடாதிபதியா இருந்தா, மடாதிபதியா இருந்தா, சங்கராச்சாரியார், சன்னியாசி, பல விதமான ரூபத்துல இருந்திருக்கா. பூஜை பண்றதை பார்த்திருக்கேன். அதுக்கப்புறமா வெறுமை எல்லாத்தையும் மடத்தெல்லாம் விட்டுட்டு தனியா நடந்து போறதை பார்த்திருக்கேன். எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா பெரியவான்னு நினைச்ச உடனே உங்களுக்கு மனசுல என்ன ஃபீலிங் வருது? என்ன நினைக்கிறேன்? எனக்கு அப்படியே ஒரு ஆக்ருஷ்ண சக்தி. எனக்கு பகவானுடைய ஒரு ஆக்ருஷ்ணம். உலகமே வேற ஒண்ணுமில்லை. அது பரஞ்சோதி. அந்த ஜோதி பார்த்துட்டே இருந்த எங்கேயாச்சு அண்ணனுக்கு கண்ணை அண்ணன் எடுத்தா கூட எடுக்க மனசு வரலையே எனக்கு. என் மூர்த்தி என் அப்பனே பார்த்துட்டே இருந்தது. அந்த ஜோதியை பார்த்துட்டு வேற ஒரு ஜோதி பார்க்கணுமா? அந்த ரூபத்தை பார்த்துட்டு நம்ம வேற இதெல்லாம் பார்க்கணுமா? அந்த ஜோதி, அந்த ஜோதி அவருடைய ஜோதி தரிசனத்தை பார்த்துட்டு அப்புறம் வேற ஒன்றும் ஒரு நாடலை. பெருவாளை தவிர வேற ஒன்றும் தெரியல மாமா எனக்கு. வந்துட்டு என் பொண்ணுக்கு 4-5 வருஷம் ஆச்சு, குழந்தைலே இல்லை. மாமா கேட்டுங்க, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி 4-5 வருஷமா ஆயிடுச்சு. அவாத்து பொண்ணே என் பிள்ளைக்கு பண்ணின்னு இருக்கேன். நான் சின்ன பிள்ளைக்கு பண்ணின்னு இருக்கேன். என் பொண்ணே அவாத்து பிள்ளைக்கு கொடுத்துட்டேன்.
எங்கள் ஆற்றுல என்னால் பொண்ணை கொடுத்து பொண்ணை வாங்கக்கூடாதுன்னா ஏதோ ஒன்றுக்கு ஒன்று ஏதோ இதுவாக இருக்குது, நல்ல மனுஷாலாக இருக்கா அப்படின்னு விட்டு அது மாதிரி பண்ணி எடுத்து 5-6 வருஷம் குழந்தைங்க. சரி சொன்ன கேட்க மாட்டேன்னு விட்டு ஒருத்தருக்கு இப்படி வந்து பொண்ணை கொடுத்து பொண்ணை வாங்கக்கூடாதுன்னு கேட்க மாட்டேன்னு பொண்ணை கொண்டு கொடுத்தா அதுக்கு குழந்தையும் இல்லை. அது பாவம் உடம்பு வேறு அவளுக்கு சரியாக இல்லாத இருந்தது. உடம்பு சரியாக இல்லாத இருந்ததுன்னு கேட்டல, அது அவளுக்கு உடம்பு சரியாக இல்லை. உடம்பு சரியாக இல்லாத இருந்தது. நீ குழந்தை இல்லையேன்னுட்டு அப்புறம் இங்கே வந்து இந்த பெண்ணு கொஞ்சம் வருத்தமாக அழுதா. வந்து எல்லாமே எல்லோரும் ஒருத்தருன்னு சொல்கிற போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நான் வாடி பெரியவாட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு நான் வரல. எதுவாக இருந்தாலும் பெரியவா தான். சரிதான். ரெண்டாவது வீட்டையும் தெரியாது அந்த ஜோதி. அது ஏன் மாமா பேசுகிறீங்களா? அந்த மகானை பார்த்துட்டு அந்த அந்த ஜோதியை பார்த்துட்டு வேற என்ன இருக்கு? அந்த ஆனந்தமா சந்தோஷமா பொண்ணு ஆக்ஷன் போனேன். ஆக்ஷன் போனேன். ஆக்ஷன் பண்ண அன்றைக்கும் பாலு அன்றைக்கி போகிறேன். பாலு நிறைய மிதிர்பருப்பு, ஏலக்காய், திராட்சை பழம் எல்லாம் போட்டு பாலை காய்ச்சி எந்த சுவாமி இடம் வந்து ஒரு வில்வ மரம் இருக்கும் பாருங்க காஞ்சிபுரத்தில். என்ன கோவில் அது? அங்கே தான் உட்காந்துப்பா பெரியவா. சுவாமி மடமா? காஞ்சிபுரத்தில் விஷயம் அந்த அவள் சன்னியாசம் வாங்கிட்டு அப்போ அங்கே இருந்தபோது அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிடுவா. இது விஸ்வமடமா உபனிஷத் மடமா? அதில் ஒரு உபனிஷத் பிரம்மேந்திர மடம். அங்கே ஒரு வில்வ மரம் இருக்கு. வில்வ மரம் இருக்கு அங்கே. அந்த வில்வ மரத்தடியில் பெரியவா உட்காந்துருக்கா. இவன் வந்து பாலை காய்ச்சி பாலு நிறையா ஏலக்காய் மிதிர்பருப்பெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு கொடுத்தான். கொடுக்கும் வந்து இது மாதிரி ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப 4-5 வருஷம் எடுத்து குழந்தை பிறக்கலை, மனசு ரொம்ப சிரமப்படுத்துகிறா, ரொம்ப குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அந்த பாலை கொண்டு கொடு அப்படின்னா அதுமாரி எங்கள் அக்கா பிள்ளைக்கு முடிஞ்சுதான் அந்த பாலை கொண்டு கொடுன்னா அதில் ஒரு திராட்சை பழம். திராட்சை பழம் வாங்கிட்டு போய் சின்ன மாதிரி அந்த ஒரு திராட்சையை கையில் வச்சுட்டு அது அந்த திராட்சையை கொடுத்துருது. அந்த திராட்சையை கொண்டு கொடுத்தது தான் அந்த அந்த சொட்டு பால். அது பால் அந்த திராட்சையும் அப்புறம் அவள் குளிக்கவே இல்லை. புள்ள பிறந்தான். இன்னைக்கு அமெரிக்காவில் வேலையாக இருக்கான். அப்புறம் அவளுக்கு குழந்தை இருந்தது. எங்கள் அக்காவுக்கும் ரொம்ப வருஷம் 40 வருஷம் குழந்தை இல்லாத. அப்புறம் சங்கரன் பேர், அவனுக்கு பேர். வாழைப்பழத்தை ஒரு பூம்பழத்தை கையிலேயே வச்சுட்டு கிள்ளிட்டு கொடுத்த மகாபெரிவா. அவள் அக்காக்கெல்லாம் இன்னும் ரொம்ப அவள்லாம் பெரியவாளோடையே இருந்து நடிக்கிறன்னு போகாது. அந்த கிள்ளிட்டு கொடுத்தது அந்த இவ்வளோ இடத்துல இவ்வளோ பெரிய மச்சம் இருக்கும் ஹார்ட்டில். இவ்வளோ பெரிய மச்சம். அது முக்கோணம். அக்கா பிள்ளைக்கு அதுவும் என்ன முக்கோணமாக இருக்குமாமா எனக்கு அந்த மச்சான் முக்கோணம் மாதிரி இப்படி இவ்வளோ பெருசு இருக்கு. கத்த முடியும். எங்க இருக்காரு போவர்? அந்த மாமி சொன்ன அவத்துல தான் இருக்காள. அவளுக்கு பூர்வீகனால ராஜாக்களை பார்க்க மாட்டா, ராஜ ரிஷிகளை பார்க்க மாட்டான்னு சொன்னேனே. ராஜ ரிஷிகளையும் பார்க்க மாட்டா, ராஜாக்களையும் பார்க்க மாட்டா. அவள் அப்படி ஒரு வேத பண்டிதத்துக்கு அவள் வந்து சாஸ்திரிகள் குடும்பம்னு விட்டு சாஸ்திரிகள் குடும்பத்துக்கு 15 வேலி நிலம் எழுதிச்சு உங்களுக்கு சன்மானம் பண்ணுறேன்னலாம். அது வாங்க மாட்டேன்னு விட்டு இதுக்கு மதகுக்கு அடியில் போய் பூந்து விட்டாலாம். அவளை பார்க்காத மதகுக்கு அடியில் போய் பூந்து விட்டாலாம். மாமியாருக்கு ரொம்ப கண்ணு 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணி 85 வயசு. 85 வயசுல அதுக்கு முன்னாடி 70 வயசுல ஒரு தடவை கண்ணு வச்சு அப்புறம் அப்புறம் இன்னொரு தடவை மறுபடியும் பண்ணிட்டு அப்படின்னு தெரியல. சரி இப்போ வாங்க பெரியவாள்கிட்ட போயிட்டு வருவோம். பெரியவாள்கிட்ட வரமாட்டேன் பேர். ஆமாம் ஆனால் நீங்கள்லாம் நீ பாரு அந்த இது நீ அடைஞ்சுக்கோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு பேர். உங்களுக்கே இருக்கட்டும் எனக்கு வேண்டாம் அது அப்படின்னு. இருந்தாலும் நான் குழந்தையெல்லாம் அழிச்சுட்டு பாட்டியும் அழிச்சுன்னு போனேன். பாட்டியும் அழிச்சுன்னு போய் பெரியவாட்ட அப்புறம் வந்துருந்தேன். யார் வந்திருக்கான்னு இது மாதிரி மாமியார் வந்திருக்காரா? மாமியார் வந்திருக்காரா?
மாமியார் வந்திருக்காரா அப்படின்னுக்கிறா. வந்திருக்கா அப்படின்னு வந்திருக்கா. இது மாதிரி கண் தெரியல 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணித்த 2 தடவையும் பண்ணி தெரியல, ரொம்ப வயசாகிடுச்சு, ரொம்ப தின்னாடி, இனிமேல் ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு நிலைமையில இல்லை, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வந்து தானா பூமியே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் ஆக்ஷன் இருக்கேன். அப்புறம் உடனே பக்கத்தில் இருந்து வேதப்பிரியை கூப்பிட்டு டார்ச் லைட் எடுத்துன்னு வந்தேன். டார்ச் லைட் எடுத்துன்னு வந்து மாமியார் எடுத்துன்னு சரின்ட்டு இந்த திண்டுக்கு நேராக பாட்டியை கொண்டு நிறுத்தினேன். பெரிய வேலை கொண்டு பாட்டி உடம்பு பொட்ட மாதிரி போயிட்டு போனோடனே பாட்டியை கொண்டு நிறுத்தினோடனே டார்ச்சை வச்சுன்னு பி பார்த்தேன். பார்த்துட்டு இந்த டார்ச் லைட்டு தெரியுதா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ அப்படிதான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு. என்ன தெரியலையா, நல்லா பாரு, என்னை ஒத்து பாரு அப்படின்னு விட்டு இதெல்லாம் எடுத்துட்டு இப்படி வந்து நான் பாட்டியை பார்க்குறேன். இப்படி என்னுடைய இது நமக்கெல்லாம் இப்படி தரிசனம் கிடைக்கல, பாட்டிக்கு இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கிறது, பாட்டியே வரமாட்டேங்கிற, பெரியவாட்டு வரமாட்டேங்கிற, பாட்டிக்கு போய் இப்படி ஒரு தரிசனம் கொடுக்குறேன். பரிபூர்ணமா அப்படியே இப்படி வந்து பார்க்குறேன். பார்த்து தெரியுதா, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அப்புறம் நல்லா தெரிய ஆரம்பிச்சுட்டு மாமா. அப்புறம் நல்லா இருந்துச்சு. ஐயோ அது யாரோ வைக்க கட்டுக்கணும், அவள் ஊஞ்சலில் உட்காந்துருப்ப, பெரிய மித்தது அங்கே 2 எங்கள் காலத்தில் 2 பக்கத்தில் 2 ஊஞ்சல் ஆடிண்டே பேர் வாசலுக்கு நேர கொள்ளையாலேருந்து வாசலில் வைக்க எடுத்துன்னு போகிறது தெரியும். அவர் வைக்க எடுத்துன்னு போகிறான், அவன் எடுத்துன்னு போகிறான், அவன் அதை எடுத்துன்னு போகிறான், இதை எடுத்துன்னு போகிறான் அதனாலதான் தெரியாம வச்சிருந்தா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு. அது மாதிரி அவ்வளோ தூரத்தில் போகிறது தெரிஞ்சு பகவானுடைய கருணாமூர்த்தி. அதை பற்றி பாட்டி சொல்லியிருக்காளா தானோ, பெரியவாளால கண் தெரிஞ்சதுன்னு ஃபீல் பண்ணாளா? எங்கள் மாமனாரே என்ன பண்ணியிருக்க, வந்து சீகார வம்சத்தில் வந்து நீ வந்து ஸ்ரீகாரம் எடுத்துட்டா எடுத்துக்கோ, ஸ்ரீகாரம் எடுத்த 15 பேர் சொத்து அவளுக்கு, நல்ல சொத்துலாம் ஒரே என்ஜாய் பண்ணிட்டு நீ வந்து அவர் வந்து தேவி உபாசகரர் ராமச்சந்திர சாஸ்திரின்னா, அவர் வந்து ரொம்ப அம்பாளை வர்ணிச்சு செஞ்சிருக்கு. அவர் வந்து நீ ஸ்ரீகாரம் எடுத்துட்டா எடுத்துக்கோ, ஸ்ரீகாரம் எடுத்துட்டா காஞ்சி காமகோடி பீடத்துக்கு இந்த நிலத்தை எழுதி வச்சோணும், நீ ஸ்ரீகாரம் எடுத்துக்கலேன்னா இந்த சொத்து ஜாடா காஞ்சிபுரத்துக்கு சேர்ந்துடணும் அப்படின்னு விட்டு எழுதி வச்சுட்டு, அப்படியே உயிலே எழுதி வச்சுட்டு சொன்னீங்க வந்து உயிர் பண்ணால் நமக்கு தரசமும் இல்லை எதுவும் இல்லைன்னு மாமியார் தாயாதிக்காரா இல்லை ஸ்ரீகாரம் எடுத்துட்டு வருஷம் ஸ்ரீகாரம் எடுத்துட்டு மாமனார் செத்து போன விட்டு ஸ்ரீகாரம் எடுத்துட்டு ஸ்ரீகாரம் எடுத்துட்டு வருஷம் எடுத்துட்டு மறாவது வருஷம் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காரு. எப்போ 19 வயசு பூனை போடாத பிள்ளைய எடுத்துக்கணும் ஸ்ரீகாரம்னு பார்த்து அது நடக்கலை. பூனை போட்ட பிள்ளை சரின்னு அவருக்கு 19 வயசு, எனக்கு 15 வயசு எனக்கு கல்யாணம்.